அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இந்த யூஸ்டு கார் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோடனே நம்ம டிஎம்எஃப் நிறையா பண்ணுங்கன்னாங்க. நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு டிஎம்எஃப் வந்து கனடாவிலேருந்து சொன்னார். எனக்கு இன்னமும் அது பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வண்டி, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வண்டி, நம்ம டிஎம்எஃப் வண்டி ஆகிட்டுங்க, நம்ம சொந்தக்கார வண்டி ஆகிட்டோம், அந்த மாதிரி வண்டிகள் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு போடலான்னு முடிவு பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து வண்டிக்கு கேரண்டி கொடுத்து நம்ம போடுறோம். பட் ஒரு நாளும் நம்ம விலைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோக்குள்ளே நான் பேசியிருக்கிறேன். இப்போவும் நான் சொல்ல விலைக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த தார் போட்ட வீடியோவில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விலை போடுங்க சொன்னிங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஓரளவுக்கு எங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம், இல்லைன்னு நாங்கள் ஃபோனே பண்ண மாட்டோம்ல, விலைக்காக நாங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போட்டேன். அதில் விலை வந்து நான் சொல்லி போட்டாச்சு. அவங்க என்ன விலை சொல்லியிருக்காங்களோ ரைட், அந்த விலையை சொல்லி நான் போட்டுட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம், இந்த மாதிரி விலை என்ன, உங்களுக்கு என்ன விலைக்கு வேணுமோ ஆகுமோ நீங்கள் கேட்டுக்கலாம். அதை விட்டு போட்டு விலை ஜாஸ்தின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுன்னா, அந்த விலை கேட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதில் தார் வீடியோவில் அவர் இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணணுமில்ல, விலை போட்டாச்சு, உடனே விலை போட்டாச்சு, அப்புறம் கீழே அத்தனை பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விலை ஜாஸ்தி அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு விலை ஜாஸ்தின்னு பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கவே வேண்டாம், அவங்களுக்கு ஃபோனும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வண்டி பிடிச்சி, மனசுக்கு பிடிச்சி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விலை செட் ஆச்சுன்னா பேசலாம். விலை ஜாஸ்தி விலை கம்மிங்கிறது நீங்கள் வேஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிவிட்டு, அதில் நிறைய பேர் நான் நல்லா நோட் பண்ணேன், அந்த புது கமெண்ட்டு நிறைய வந்திருக்குது புது பேரில். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க, உங்களுக்கு எங்கே பிடிச்சதுன்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க. ரைட், உங்களுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா பாருங்கள். இப்போது வண்டி வந்து நல்ல வண்டி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, நல்ல வண்டி வீடியோ போட சொல்கிறீங்க செக் பண்ணி. ஓகே, நம்மளுடைய கடமை எது, நான் செக் பண்ணி வீடியோ போடுறேன். அப்போது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது நான் ஒரு வார்த்தையிலையும் சொல்லி நான் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன், நான் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறேன், நான் ஒரு இன்டர்வியூலையும் கூட பேசினேன், பிகின் வுட்ஸ்ன்னு நினைக்கிறேன், சாரி இந்தியா கிளிட்ஸு. சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. சீப் அப்படிங்கிறது வேறு இங்கே கேட்டகரி, பெஸ்ட் அப்படிங்கிறது வேறு. பெஸ்ட் அப்படின்னாலே அதுக்கு உண்டான ரேட் இருக்கும். அந்த பெஸ்ட்டுக்கு உண்டான கதை நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். முதல்ல நம்ம வண்டியை பற்றி பார்த்துடலாங்களா? இதை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டுங்க, தயவு செஞ்சு முதல்ல இருந்து A to Z கிளியர் கட்டாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். A to Z நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்து அந்த இன்னொரு வீடியோவுக்கு நான் விலையும் சொல்லிட்டேன், மாடலு டீட்டெயிலு எல்லாம் சொல்லிட்டேன், எவ்வளோ ஓடிக்குது. டக்குன்னு பார்க்குறாங்க, வீடியோ ஓப்பன் பண்ண உடனே பாதி வாரத்தில் எனக்கு விலையே சொல்லி ஃபோன் பண்ணாங்க, எனக்கு என்ன விலைங்கன்னு. ஆனால் தெளிவாக நான் விலை சொல்லியிருக்கிறேன். அதனால் தெளிவாக நீங்கள் வீடியோ பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாக இந்த ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி விடாமல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும் வண்டியை பற்றி நான் சொல்கிறது. அப்புறம் விலையும் நான் சொல்கிறேன், வாங்க பார்த்தல என்ன வண்டி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு, இந்த வண்டியா அப்படின்னு. அதே வண்டி தானுங்க, நம்ம ரெடி பண்ண வண்டி தான். போன வருஷம் நம்ம ரெடி பண்ணோம், கரெக்டாக 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவங்க புது வண்டி எடுத்துட்டாங்க. என்ன வண்டி எடுத்தாங்க? தார் தான் எடுத்துருக்குறாங்க, 2 வீல் டிரைவு. சரி, அதனால் வண்டி கொடுத்துர்லான்ட்டாங்க. வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல பானட் நீ காமிச்சிடலாமா? இந்த வண்டி எல்லாமே ரீசர்வேஷன் பண்ணினது நம்ம A to Z. இன்ஜின் பாடி தவிர்த்துங்க அத்தனை புதுசு. ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சத்தமே இருக்குது. எங்கேமே இது லாக்கை காணோம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓ, இந்த பக்கம் இருக்குதா? குவாலிஸ், எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த குவாலிஸுக்கு. 2500 சிசிங்க, 75 VHP, 151 Nm டார்க்கு, 4 சிலிண்டரு. சொல்லவே வேண்டியதில்லை குவாலிஸ் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கு வரைக்கும் த வெல் மெயின்டைன் கார். ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒரு சந்தன கலர் மாதிரி வரும், ஒயிட்டே டல் ஒயிட்டாக வரும். இது ஆக்சுவலாக நம்ம BMW ஒயிட் வந்து நம்ம பண்ணணும். ஹெட்லைட் புதுசுங்க, கிரில் புதுசு, இந்த சைடு இண்டிகேட்டர் புதுசு, இந்த கப்பு புதுசுங்க, சைடு மிரர்லேருந்து அத்தனை புதுசு இந்த வண்டி நம்ம பண்ணது. அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வண்டி பார்க்குறக்கு. செம்ம லுக்காக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு. எந்த இடத்துல ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்காது, ஏன்னா அத்தனையுமே நம்ம புதுசாக வேலை செஞ்சதாச்சுங்க. வாங்க அப்படியே டிக்கி நீ காமிச்சிட்றேன் உங்களுக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்துங்க, 10 சீட்டர் கார், 10 சீட்ரு, 3 3 6, இங்கே 2 2 4,
10 பேர் சௌரியமாக கோரலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வண்டி ரிவ்யூ நான் போட்டிருக்கிறேனுங்க. சாரி, ஆக்சுவலாக குவாலிஸ் நம்ம இப்படி சாத்தவே கூடாது. எப்போவுமே இங்கே கை வச்சு இப்படி தான் சாத்தணும். லாக் இங்கே தான் இருக்குது. அதனால் சரி, அப்படியே மற்ற நம்ம போகும்போது பேசிக்கலாம் வாங்க. அப்படியே பேக் ஷீட்டு காமிச்சிட்டுங்களா உங்களுக்கு? வேணா எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன் பாரு. இதுதான் பேக். வாங்க அப்படியே முன்னாடி காமிச்சிட்றேன். அப்பா, டபுள்யூசி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போல்சரி வந்து மாட்டிக்கிறாங்க. இது வந்து ப்ளைவுட் அப்போல்சரிங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டா சார். கீர் ஆடுறது இந்த இன்னோவா ஒன்று, இந்த குவாலிஸ் ஒன்று. அந்த கீரு ஆடுறதே ஒரு அழகு தான். ஓகே ஓகே, வண்டி இப்போ நம்ம ட்ரையல் எடுக்கலாங்க. இந்த இடத்துல சாவி வச்சுருக்குறாங்க. இங்கே ஏசி சுவிட்ச் இருக்குது சார். சூப்பர் கிங் ஏசி, சூப்பர் கிங் ஏசி, பவர் ஸ்டேரிங் ரெண்டுமே மாட்டிக்கிறாங்க. எடுத்தது பேசிக் மாடல். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2000 மாடல். வண்டி வந்து 99 கடைசியிலே ஆக்சுவலாக குவாலிஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சுங்க. இந்த குவாலிஸ் வந்ததுலேருந்தே ஒரு 10 சீட்டரில் ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அப்போ வந்து சும்மா ஒன்று தான் அந்தளவுக்கு அட்டி செம கொளுத்திட்டு இருந்தது வியாபாரம். டாட்டா சுமோ அப்போல்லாம் வண்டி கிடையாது பார்த்துக்குங்க. அந்த காலத்தில் வந்து 99 காலகட்டத்தில் பட்டா எடுத்த வண்டி சேல்ஸில் 99 கடைசியிலே வந்துருச்சு வண்டி. நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம ஊர்லேயே திருப்பூர்லேயே பார்த்திங்கன்னா 39Mன்னு சொல்லி 2 வண்டி இருக்குது 99 மாடல். அதில் நான் ஒரு வண்டி வியாபாரம் பண்ணிக்கிறேன், வாங்கி விற்றுருக்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2000 மாடல். ஆக்சுவலாக பவர் ஸ்டியரிங் இருக்குதுங்க, உங்களுக்கு ஏசியும் இருக்குது. வண்டி எவ்வளோ ஓடி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4,67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இன்றைக்கு வரைக்கும் வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணினது கேட்பீங்க, போன வருஷம் எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு சொல்லி. கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க. போன ஆகஸ்ட், இந்த ஆகஸ்ட், ஜூலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜூலையோ ஆகஸ்ட்டு, கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க. நம்ம வந்து 1,83 நம்ம செலவு பண்ணியிருந்தோங்க. 1,83,000 ரூபா. ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கில் இருந்துங்க, ஆயில் சர்வீஸ் இருந்துங்க, சஸ்பென்ஷன்லேருந்து, செட்டு ஸ்பீக்கர்லேருந்து அத்தனையுமே, சீட் கவருங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, டோர் பேடு அடிச்சு போட்டிருக்கும் பாரு. டோர் பேடு இது எல்லாமே அடிச்சு போட்டு ஏசி சர்வீஸ்லேருந்து அத்தனையுமே ரெடி பண்ணி, ஆக்சுவலி இவங்க இத்தனை வருஷமாக விற்கிற ஐடியாவே இல்லைங்க. இப்போ தான் ஏன்னா திடீர்னு விற்கிற ஐடியா வந்துருச்சு. சரி கொடுத்துடலாம் அப்படி சொல்லி சொன்ன மாதிரி விக்லின்னு சொல்லித்தான் ரெடி பண்ணிச்சு போன வருஷங்க. கம்முனு ஆமாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தெரியுங்களா ஓடி இருக்குது? 4,63, இப்போ 67, 4,000 ஓடி இருக்குது ஒரு வருஷத்துக்கே. மொத்தமாக 4,000 கிலோமீட்டர். அப்புறம் அவங்ககிட்ட ஆல்ரெடி 4-5 வண்டி இருக்குதுங்க. அப்புறம் அதனால் புது வண்டி வேறு எடுத்துங்காட்டி சரி கொடுத்துடல அப்படின்ட்டாங்க. சும்மா நிற்கிதுன்னு நான் நிறைய டைமோட சொல்லுவேன், தயவுசெய்து ஒரு வருஷத்துக்கு இது கொடுக்குற மாதிரி இருந்தால் செலவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்ஜின் பாருங்க எப்படி இருக்கிறோம்னா மொறுன்னு அப்படியே சும்மா 6வது கியரில் 80, 4வது கியரில் 80, அப்படியே 5வது கியர் சர்வசாதாரணமாக 80 அட்டகாசமாக போகலாங்க. என்ன ஒரு பயமே இருக்காது பார்த்துங்க. இந்த குவாலிஸ் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த குவாலிஸுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் தெரியுங்களா? எத்தனை புது வண்டி வந்தாலுமே இந்த குவாலிஸ் அடிக்க முடியாது. இந்த பாருங்க 90 போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக 90 வண்டி. அந்த முன்னாடி இருக்கிற அந்த பானட் வியூ, ஃபுல் வியூ தெரியும் 100க்கு 100. பிரேக்குக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க. இன்ஜினு, ஏசி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. என்ன குறைகள் எனக்கு தெரிஞ்சு பெருசாக குறைகள் இல்லைங்க. நான் வேலை செஞ்ச வண்டி, நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம டிஎம்எஃப்க்கு நான் சொல்கிறது, நீங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னா, நல்ல வண்டி மட்டும் போடுங்கண்ணா. அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறது. திருப்பியும் நான் அந்த யூஸ்டுக்காருக்கு நான் வரலேன்னு சொன்னேன். நீங்கள் அத்தனை பேர் சொல்லி என்னை நீங்கள் வர வச்சிங்க. எப்படியாவது நீங்கள் போடுங்கன்னு. அதனால் வண்டிக்கு நான் கேரண்டி கொடுத்து நான் போடுறேனுங்க. ஏன்னா இந்த வண்டி நம்ம மெயின்டைன் பண்ண வண்டி, நம்ம வேலை செஞ்ச வண்டி. அதனால் நம்மளுக்கு தெரியும் வண்டி எப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு வேலையை பார்த்து நம்ம செஞ்சோம். அதனால் நம்மளுக்கு தெரியும். இந்த வண்டி விலை கேட்பீங்க. விலை வந்து 2,45,000.
இந்த வண்டிக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இந்த வண்டி கம்முன்னு நம்ம போன வருஷம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1.25 ரூபாய்க்கு போயிருக்கு. வண்டி வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா இப்போ வந்து 1.25 லட்சம் 1.83 வேலை செஞ்சு இப்போ 2.25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ அந்த 1.83 கழிச்சாங்கன்னா 90 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க இந்த வண்டி கணக்குப்படி. இந்த வண்டி உங்களுக்கு 90 ரூபா தான் கணக்குப்படி. ஏன்னா நீங்கள் ஒரு பழைய வண்டி எடுத்து ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் ஒர்க் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1.5 1.25 நீங்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சுருந்தீங்கன்னா டயர்லேருந்து அத்தனையும் பூஸ் போட்டிருந்தா. இதே வந்து உங்களுக்கு இந்த வண்டி எல்லா வேலையும் செஞ்சு கிடைக்கிறதுனால உங்களுக்கு 2.25 லட்சம் இருக்குது. ரைட்டு. ஆமாம், உடனே நேரம் கமெண்ட் பண்ணாதீங்க. விலை ஜாஸ்தி, 1 ரூபாய்க்கு வண்டி இருக்குது, 1.25 ரூபாய்க்கு வண்டி இருக்குது. கண்டிப்பாக இருக்குதுங்க. கண்டிப்பாக 1 ரூபாய் 1.25 ரூபாய்க்கு ஷூராக வண்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சென்னையிலையோ வெளியூர் மாவட்டங்களையோ எங்கே தேடினீங்கனாலும் கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு கிடைக்கும். 1 ரூபாய்க்கு இருக்குங்க, குவாலிஸ் 1.25 ரூபாய்க்கு இருக்குது, 1.5 ரூபாய்க்கு இருக்குது. எல்லா விலையிலும் வண்டி இருக்குது. திருப்பி நான் சொல்லிடுறேன், இந்த வண்டிக்கு நான் ரேட் சொல்கிறேங்க. இந்த வண்டி வேலை செஞ்சங்கன்னு சொல்கிறேன். ஓகே, 2000 மாடலுங்க, ஒரே ஓனருங்க, லைஃப் டேக்ஸு, ஃபுல் இன்சூரன்ஸு, இன்சூரன்ஸ் எஃப்சிங் கரண்ட்டு. இப்போ உங்களுக்கு 2000 மாடல் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு எஃப்சி எடுத்தாச்சு, 2020 எஃப்சி எடுத்தாச்சு, அடுத்து 2025 வரைக்கும் இருக்குது. 2025 எஃப்சி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெல் மெயின்டைன் பண்ண வண்டி. இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வண்டியில் ஓடுமா ஓடாதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக ஓடுங்க. அது வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 1200 பஸ் இருக்குது. அதெல்லாம் உடனே மாற்ற முடியாது நம்ம பழைய பஸ் எல்லாம். அதனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டைம் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி நல்ல வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் அந்த எஃப்சியோட அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் கேட்டுட்ருக்கிறேனுங்க. கேட்டுட்டு அதனுடைய நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஸ்க்ராப்பேஜ் பாலிசியெல்லாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும். ஏன்னா உடனே வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பேர் அதான் பயப்பட்டுருக்காங்க, பழைய வண்டி வாங்கலாமா வேண்டாமான்னு. தாராளமாக நீங்கள் வாங்கலாங்க. இப்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிஸை பற்றி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் குவாலிஸ் ஃபேன் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எது குவாலிஸ் வச்சுருந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அதே மாதிரி சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் மாடல் டீட்டெயிலாக சொல்லிட்டேங்க, விலையும் சொல்லிட்டேன். கீழே நம்பர் போட்டுறேங்க டிஸ்கிரிப்ஷனில். இந்த வண்டி விற்றுருச்சு அப்படின்னா அப்போவே நம்பர் எடுத்து விட்ருவேன். அப்போவே சோல்டுன்னு போட்டுருவேன். நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் கீழே இல்லை அப்படின்னா. அப்புறம் அதை விட்டு போட்டு கீழே வந்து இது விலை ஜாஸ்தி, இது 1 ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும், அந்த கமெண்ட்டில் வேண்டவே வேண்டாம். பிடிச்சவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. பிடிச்சவங்க நம்ம டீமாக கூப்பிடுவாங்க. வண்டி நல்லா தான் குவாலிஸ் தேடுறவங்க. ஒரு ஓனர் வண்டி எந்த செலவும் இல்லாமல் எடுத்துடும். நீங்கள் இப்படியே டீசல் அடிச்சு இப்படியே ஓட்டலாம். எந்த செலவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு நெட்டு போல் ஸ்க்ரூவும் கூட நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அத்தனையும் நம்ம புதுசு போட்டு நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டாம் விலை ஜாஸ்தின்னு. இல்லைன்னா நான் திருப்பி மறுபடியும் பழையபடியும் நான் போட்டுறேனுங்க வீடியோ. விலை சொல்லாமல் போட்டுறேன். நீங்கள் வேணால் கமெண்ட்டை சொல்லுங்கள். விலை சொல்லி வீடியோ போட்டுட்டுங்களா, விலை சொல்லாமல் வீடியோ போட்டுட்டுங்களா, அதையும் நீங்கள் சொல்லிடுங்க. அதையும் டிஎம்எஃபே சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லி போடுங்கிறீங்க. சொல்லி போட்டோம்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, புது புது ஆளுகளில் கமெண்ட்ஸ் வருது சம்மந்தம் இல்லாமல். அதனால் வந்து இனிமேல் சொல்லாமையே போட்டுடலாம். வேலை சொல்லாமே வீடியோ போட்டுட்டுங்களா, அது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வந்து டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் வண்டி எங்கே இருக்குதுன்னு நம்ம இங்கே பக்கத்தில் தான் இருக்கும், திருப்பூரில் தான் இருக்குதுங்க. நாங்கள் வேணால் காமிச்சிட்றோம். அது முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. இப்போ வந்துங்க ஒரு பொருள் வந்து நல்ல பொருளாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான விலை இருக்கும். நான் உங்கள்கிட்ட அதை மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில், அதை நான் மறந்துட்டேன். நல்ல பொருளுக்கு உண்டான விலை கண்டிப்பாக இருக்கும்.
மாதிரி இந்த வண்டி வந்துங்க ரூபா 1.5 ரூபாய்க்கு வேலை இருக்கிற வண்டி கண்டிப்பாக கிடைக்கும். சொல்ல முடியாது, நல்ல வண்டியும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு சரவணபவன் ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா அங்கே இட்லி 40 ரூபா. பக்கத்தில் முனியாண்டி விலாஸ் போனீங்கன்னா 20 ரூபா இட்லி. எது அன்னபூர்ணா ஹோட்டல் சரவணபவனில் 40 ரூபா இட்லி, பக்கத்தில் முனியாண்டி விலாஸ் போனால் 20 ரூபா இட்லி. அதே நம்ம அம்மா உணவகத்துக்கு போனால் 1 ரூபா தான் இட்லிங்க. என்ன அதே மாவு அதே அரிசி, ஆனால் வித்தியாசம் குவாலிட்டி அந்த மாதிரி தானுங்க. குவாலிட்டியாக ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வாங்கி மன நிம்மதியோடு எந்த ஒர்க்ஷாப்புக்கும் போகாமல் எந்த மன உளைச்சல் இல்லாமல் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம். அதே நீங்கள் குவாலிட்டி கம்மியாகவோ சீப்பாக கிடைக்குது நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா ஒர்க்ஷாப்பாக போகணும், பல வேலைகள் செய்யணும். அதை நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ இல்லைங்க, நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் வண்டி வாங்கும்போது கொஞ்சம் விலை 10-20 ஜாஸ்தியாக இருக்கும். 10-20 ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் தாராளமாக. எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் எடுத்திங்களா, டீசல் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டிங்களா இருக்கணும், அப்படி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொண்டு வர்றாங்க வண்டி வாங்கிட்டு. நான் உங்களுக்கு போன ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் ஃபோர்டு ஃபியஸ்டாங்க கூட ஒருத்தர் வாங்கிட்டுங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினார். அதை வாங்கிட்டு நேராக கொண்டு வந்தார் எங்கிட்ட. எனக்கு ஃபுல் வேலை செஞ்சிடலாங்க, வண்டி எனக்கு புது வண்டியோட பண்ணி கொடுங்க. அந்த வண்டி செகண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாருங்க. 2000 என்ன மாடல் அது 2007-8ன்னு நினைக்கிறேன், டீசல். ஆமாம், 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார். செலவே 2 ரூபா ஆகுன்னு சொன்னோம். ஏன்னா இன்ஜின் இல்லைங்க, சஸ்பென்சர் இல்லை, இன்ஜின் பூரா ஆயில் தள்ளி இருந்தது, வண்டி பாடி ஃபுல் பேட்ச் இருக்குங்க, அந்தளவுக்கு கண்டிஷனில் வாங்கிட்டு வந்தார். 2 ரூபாய்க்கு வண்டி 2 ரூபா. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வண்டியை வேண்டாம், நீ கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் நான் திருப்பி விட்ருக்கிறேன் வண்டியை. அதனால் குவாலிட்டிக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ரேட் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரைஸை நீங்கள் ரைட் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசிக்க, அது ஆகுமா செட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி விலை ஜாஸ்தின்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒத்து வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்ஆர்.